வெல்கம் டு கிருத்திகா விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குபேரர் பூஜைக்கான இதுதான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. மனையிலேயே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருக்கேன். இந்த மனையில எல்லாம் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா 9 காயின்ஸ் வச்சிருக்கேன். அதுலேயே அந்த பூஜை கல்லையும் வச்சிருக்கேன். அந்த கல்லை பற்றி நான் ஆல்ரெடி எல்லா பூஜையிலையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இதில் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ குபேரர் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதில் திராட்சை வச்சிருக்கேன். இதில் தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பூஜைக்கு. இப்போ பூஜைக்கு வைக்கிறதுக்காக பூ வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த வாரம் பூ கிடச்சிருச்சு. பூ போய் வாங்கியாச்சு. ஏன்னா மழையெல்லாம் நின்றுடுச்சு, அதனால பூவெல்லாம் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த குட்டி ரோஸ் இல்லையா, குட்டி குட்டி ரோஸு, அந்த ரோஸ் கிடச்சிது. சரி, அதை வாங்கி வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் சாமிக்கு வச்சிடலாம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்க. பூவெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காயின்ஸ் வந்து வச்சிருக்கேன். 108 காயின்ஸ் வச்சு தான் அது பூஜை பண்ணணும். இப்போ நிறைய பேர் புதுசாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு தான் நான் திருப்பி திருப்பி ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன். இந்த பூஜை வந்து வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து சொல்கிறது தான் இந்த குபேரர் பூஜை வந்து அந்த புக்கு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஸ்லோகம் வந்து சொல்லணும். எந்த ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவராய தனதானியபதியே தனதானிய சமுருதிமே தேஹி தாபே ஸ்வாஹா. இதை வந்து 9 வாட்டி சொல்லணும். இது 9 டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குபேரர் புக்கு நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்லோகம் வந்து 108 இது அஷ்டோத்திரம் வந்து சொல்லணும். யாருக்கா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி இப்போ எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன். சாமிக்கு இப்போ ரெடி பண்ணி பூஜைக்கெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் ஊதுவத்தி காமிச்சிட்ருக்கேன். இந்த பூஜை வந்து நம்ம வாரம் தொடர்ந்து ரெகுலராக செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கடன் எதிர்னாலும் நமக்கு அதெல்லாமே ரொம்ப எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் அது பூஜை வந்து விடாமல் தொடர்ந்து செய்யுங்க. இப்போது சாம்பிராணி வத்தி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன். அது சாம்பிராணி வத்தி நம்ம போட்டோம்னா நம்ம ரொம்ப நல்லது வீட்டில். அதனால தான் சரி நான் வாரம் அந்த சாம்பிராணி இல்லைன்னா கூட வாங்கி இது பண்ணிடுது. இது நிறையவே சரி வாங்கி வச்சுருக்கேன் நான். சாம்பிராணி வத்தி போட்டோம்னா நமக்கு சாமிக்கு பூஜைக்கு இதுவும் ரொம்ப நல்லது, வீட்லேயும் ரொம்ப நல்லது. இந்த சளி கிளி அந்த மாதிரி இருந்தாலும் எதுவுமே பிடிக்காது இந்த சாம்பிராணி வத்தினால. இப்போ பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி எல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓம் குபேராய நமக, ஓம் தனதாய நமக, ஓம் ஸ்ரீமதே நமக, ஓம் யசசையா நமக, ஓம் குஷகேசராய நமக, ஓம் நீதிசாய நமக, ஓம் சங்கரஸ்காய நமக, ஓம் மகாலட்சுமி நிபாவசே நமக, ஓம் மகாபத்ம நீதிசாய நமக. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். எல்லா காயின்ஸ்லாம் வச்சு பண்ணி முடிச்சாச்சு. 108 காயின்ஸு 108 காயின்ஸ் வச்சு தான் இந்த பூஜை வந்து செய்யணும். இந்த குபேரர் பூஜை வந்து இப்போவுமே வியாழக்கிழமையில காலையிலையும் செய்யலாம், இல்லை ஈவினிங்லேயும் செய்யலாம். உங்களுக்கு எப்போது டைம் இருக்கோ அந்த டைமில் அந்த குபேரர் பூஜை வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். நமக்கு என்ன கஷ்டம் எது இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக அது வந்து நமக்கு அது நிவர்த்தி ஆகிடும். அது நான் எல்லா இதுலேயும் உங்களுக்கு நான் வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் ரொம்ப வருஷமாக நான் இந்த பூஜை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன். அந்த நிலப்படிக்கும் நீங்கள் கற்பூரம் வந்து காமிக்கணும். எல்லா ரூம் இதுலேயும் நான் வந்து எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் என்னால் அந்த நிலப்படி இதில் வந்து காமிக்க முடியும். ஸோ நீங்கள் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம் இதுலேயும் நிலப்படியிலையும் இது காமிக்கணும். வாசலில் இருக்கு இல்லையா, அங்கேயும் நீங்கள் வந்து கற்பூரம் காமிச்சா ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு தான், வத்த குழம்புக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைடு வத்த குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த இது வந்து அப்படியே நம்ம தாளித்து கொட்டிட்டு அதுலேயே நம்ம பொரியலும் செஞ்சிடலாம். நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரே சட்டியிலே நம்ம எல்லாமே செய்யலாம். குழம்புக்கும் தாளித்து கொட்டிட்டு அதுலேயே நம்ம பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இதில் எதுவுமே சேர்க்கல. இப்போ இனிமேல் தான் எல்லாத்தையும் எல்லாம் வறுக்கணும், பருப்பெல்லாம் வறுத்து இதில் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அந்த குழம்புல தாளித்து இதில் கொட்டிடலாம். இந்த இந்த வத்த குழம்புல செய்யும் போது எப்பவுமே மிளகாயத்தில் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பார் பொடி நிறைய சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப காரமாயிடும். அதனால் மிளகாயத்தல் கூட சேர்த்துட்டு சாம்பார் பொடி கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புல அதை சேர்த்தாச்சு பாருங்கள். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கொதிக்க விட்டுட்டோம்னா, நமக்கு ரொம்ப இது தண்ணியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி ரொம்ப தண்ணி இல்லை கெட்டியாக இருக்குன்னா அப்படியே இதை அணைச்சிடலாம். பருப்பு வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு இல்லைன்னா பருப்பே கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது இது கரெக்டாக இருக்கும். பருப்பு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. என் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். பூஜை வீடியோஸ்லேருந்து அப்போ இது அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது விலாகும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் என்னால் விலாகு கொஞ்சம் போட முடியல, நான் போகிறதுக்கே டைமே இல்லை, வெளில போகிறதுக்கு டைமே இல்லை. நான் விலாகும் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், விலாக் வீடியோவும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் கேளுங்க. பூஜையை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் யாரெல்லாம் குபேரர் பூஜையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே எனக்கு சொல்லுங்கள். பொரியல் வந்து கோஸ் தான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூட நினைப்பீங்கன்னா வத்த குழம்பே இவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே வாரம் எப்போவுமே, அப்படிலாம் இல்லைங்க. செவ்வாய்க்கிழமையில நான் பருப்பு குழம்பு வந்து செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நான் பருப்பு சாம்பார் செஞ்சுருவேன். ஏன்னா டியூஸ்டே அன்றைக்கி பருப்பு சாம்பார் செஞ்சால் நல்லது இல்லையா, அதனால் ஃப்ரைடே செய்ய மாட்டேன், டியூஸ்டேயில் செய்வேன். நான் ஃப்ரைடே சாட்டர்டே இங்கே லீவுன்றதுனால டியூஸ்டேயில் பருப்பு சாம்பார் செய்யறதுனால நம்ம தேர்ஸ்டேயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சரி இந்த வத்த குழம்பும் இந்த கோஸ் இருந்துச்சு, சரி கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே. ஆல்ரெடி நான் ஒரு 7 days ஆகிடுச்சு இது வாங்கி. ஸோ அடியில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே பச்சை மிளகா வச்சு அது மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாகவே கெடாமல். இப்போ இது மாதிரி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி போட்டு மூடிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பச்சை மிளகா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு நம்ம நல்லாவே இருக்கும். 1 month கூட உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், கெடாமல் இருக்கும். லாஸ்ட் வீக் ஸ்பைசஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பருப்பெல்லாம் இது அதே மாதிரி பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுவும் இது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான். இதுவும் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நான் வந்து இந்த மாதிரி இதில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நட்ஸு. இது வந்து நமக்கு இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப தெரியும், நமக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக ஹேண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் டக்குன்னு அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வாங்கினேன், ஐக்கியாவில் வாங்கினேன். இங்கே எங்கள் ஊரில் மஸ்கட்டில் ஐக்கியாவில் வாங்கினேன். நம்ம ஊர்லேயும் ஐக்கியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே கிடச்சிதுன்னா அங்கே வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 2 பாட்டில் வாங்கினேன். 1 மிளகு 1 ஜீரகம். இது பாருங்கள், இது காலியாகிடுச்சு, மிளகு எடுத்து கொட்டணும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நம்ம பொடி பண்ணணுன்னா டக்குன்னு அவசரத்தில் பொடி பண்ணணுன்னா இந்த இதில் இப்படி கிருஷ் பண்ணிட்டீங்கன்னா இதில் நல்லா வந்துடுது உங்களுக்கு. ஏன்னா இப்போது கோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லை தண்ணியே ஊற்ற வேணாம். நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தண்ணி ஊற்றாமே உங்களுக்கு வந்து இந்த கோஸ் வந்து நமக்கு வெந்துடும். ஏன்னா அதில் நம்ம வாஷ் பண்ணியிருக்கல அந்த தண்ணியே இருக்கும். தண்ணி இது பண்ணனா நமக்கு வந்து தண்ணி வந்து தேவையே இல்லை. நான் கோஸ் வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றிக்கும், அதனால் நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் தான் இந்த கோஸ் பொரியல். ரொம்ப சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும். நமக்கு இந்த கல்யாண வீட்டிலலாம் அந்த கோஸ் பொரியல் இருக்கும் இல்லையா, இது நல்லா ரெடி ஆனப்புறம் தேங்காய் மட்டும் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்கும் அந்த கோஸ் பொரியல். பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ இது வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கோஸ் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு அது வெந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கோஸ் கூட்டு தான் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் எந்த பசங்க கூட்டு சாப்பிட்றாங்க, ஒரு பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது கூட்டு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டு, என்ன செய்யறது. சரி அதனால் குழம்புனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதனால தான் வத்த குழம்பும் கோஸ் பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ இந்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதுவாக தான் இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.